Hi dudes, welcome to our channel Triolic. So, இன்னைக்கு பாத்தீங்கன்னா Realme ல இருந்து ஒரு பாக்ஸ் அனுப்பிருக்காங்க. So, இத அன்பாக்ஸ் பண்ணிட்டு இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. Realme Buds Wireless 3. So, இத வந்து ஓரமா வச்சிட்டு வேற என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். பாக்ஸ்ல அவ்வளவுதான் வேற எதுவும் இல்ல. So, பாக்ஸ்ல ஓரமா வச்சோம். ஃபர்ஸ்ட் இந்த பபுள் ராப் வந்து அன்ராப் பண்ணுவோம். ஸோ பாக்ஸில் என்னென்ன ஸ்பெக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் எல்லாமே வந்து வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நமக்கு வந்து நெக் பேண்ட் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் பட்ஸ் 2 பேர் கொடுத்துருக்காங்க, பெருசு சின்னது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாரண்டி சம்மந்தப்பட்டது கேட்லாக் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு நெக் பேண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் கொடுத்துருக்காங்க. 13mm டிரைவர், ANC சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, கூகுள் ஃபாஸ்ட் சப்போர்ட் இருக்குது, IP55 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜ் பண்ணிங்கன்னா 40 hours ப்ளேபேக் டைம் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட விஷயம் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது பில் குவாலிட்டி பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஒயர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிஃபாலாம் இல்லை, நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ இது வெயிட்னு பார்த்தீங்கன்னா வெறும் 30 grams தான். ஸோ ரொம்ப லெஸ் வெயிட் நெக் பேண்ட் இது. ஸோ இதில் 13mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெம்பிள் பேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியல் ஆடியோ இருக்குது. ஸ்பேஷியல் ஆடியோனா வந்து டால்பிக்கு ஈக்குவலாக இருக்கும் அது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 360 degree நம்ம வந்து சவுண்ட் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த நெக் பேண்ட்லையும் அந்த ஸ்பேஷியல் ஆடியோ இருக்குது. ஸோ இந்த ஏஎன்சியோட முக்கியமான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு நாய்ஸான இடத்துல இருக்கோம், அப்போது வந்து நம்ம வந்து ஒரு பாட்டு கேட்டோம்னா என்ன பாட்டு கேட்க சொல்ல நம்ம அந்த நாய்ஸும் சேர்த்து கேட்போம். ஸோ இந்த ஏஎன்சி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த நாய்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு வெறும் நம்ம வந்து பாட்டு மட்டும் கேட்டால் இப்போ சாதாரண ஒரு ரூம்குள்ளே உட்காந்து கேட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம ஏஎன்சி யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கால் பேச சொல்லும், நாய்ஸ் கேன்சல் ஆகி நமக்கு கூட பேசுகிறவங்க நல்ல ஒரு குவாலிட்டி வந்து இருக்கும். ஸோ அந்த டெக்னாலஜி இந்த நெக் பேண்டில் இருக்குது. ஸோ இது வந்து 30 dB வரைக்கும் நம்ம வந்து நாய்ஸ் கேன்சல் பண்ணோம். இப்போ வந்து நான் மைக் இந்த இயர்ஃபோனில் இருக்க மைக் வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சார்ஜிங் போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கவர் கொடுக்காம வச்சுருக்காங்க. ஸோ தண்ணியெல்லாம் பட சொல்ல பார்த்தீங்கன்னா அது உள்ளே போகிறது நிறைய சான்ஸ் இருக்குது. கவர் கொடுத்துருக்கலாம், பட் இருந்தாலும் இது IP ரேட்டிங் இருக்கிறதுனால கொஞ்சம் பயம் வந்து கம்மியாக இருக்கும். இது ஒரு சின்ன விஷயம் தான். ஸோ சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்கலாம், அது ஒரு சின்ன விஷயம். இது ஒரு கவர் கொடுத்துருக்கலாம், அது ஒரு சின்ன விஷயம். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்களை கவர் பண்ணால் Realme 2 நாள் வருவாங்க. ஸோ வாங்க ஸ்டூடியோவுக்கு போவாங்க. ஸோ இதில் வந்து 40 hours ப்ளேபேக் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ MH எவ்வளோன்னு தெரியல. ஸோ இது வந்து ஒரு ஒரு டிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ANC ஆன் பண்ணிங்கன்னா வெறும் 30 hours தான் நமக்கு வந்து பேட்டரி நிற்கும். சப்போஸ் நம்ம ANC வந்து தேவைப்படாத இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது அது வேஸ்ட்டு நமக்கு. ஸோ அதனால் பேட்டரியும் நம்ம சேவ் ஆகும். 30 hours ANC, 40 hours வித்தவுட் ANC. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வேறு கொடுத்துருக்காங்க. ஒரு 10 minutes சார்ஜ் பண்ணிங்கன்னா 25 hours நம்ம வந்து ப்ளேபேக் டைம் யூஸ் பண்ணிக்கலாம், நான் ஸ்டாப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இந்த நெக் பேண்டில் இருக்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Bluetooth 5.3 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லா டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. கூகுள் ஃபாஸ்ட் பேர் சப்போர்ட் இருக்குது. ஸோ வந்து கூகுள் ஃபாஸ்ட் பேர் சப்போர்ட்டாக என்னென்னா, கூகுள்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி கொடுக்கும். ஸோ இந்த டிவைஸை நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேவ் கொடுத்துட்டோம்னா இது நம்ம டிவைஸ் தான் சொல்லி அதுவே ஐடென்டிஃபை பண்ணி நம்ம எப்போல்லாம் இந்த நம்ம யூஸ் பண்ண சொல்லலாம் அதுவே ஃபாஸ்ட் பேர் ஆகிடும். ஸோ அதுதான் அந்த ஃபாஸ்ட் பேருக்கான ஒரு மீனிங். ஸோ அது இந்த டிவைஸில் இருக்குது. டியூவல் கனெக்ஷன் சப்போர்ட் இருக்குது. ஸோ எப்படின்னா, இப்போ நம்ம லேப்டாப் வச்சுருக்கோம், ஃபோன் வச்சுருக்கோம், லேப்டாப்பில் படம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு கால் வருது. ஸோ ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோன்னா, ரெண்டுத்தையும் வந்து பேர் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வந்து ஏற்கனவே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது நம்ம வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்ல ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு டிவைஸ்க்கு மாற்றி இப்போ நம்ம கால் வருதுன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கால் பேசிட்டு மறுபடியும் அந்த கால் கட் ஆனோடனே மறுபடியும் சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா ஒரு லேப்டாப்புக்கு கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீச்சர் இப்போ நம்ம இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ப்ளூடூத் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணி பேர் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் இதில் ப்ளூடூத் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணி ஸோ ஒரு டக்குன்னு வேலை முடியும். ஸோ இந்த மேக்னெட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ நம்ம எடுத்துட்டோன்னா கனெக்ட் ஆகும். இது சப்போஸ் மேக்னெட் வந்து இது மாதிரி போட்டுட்டு சும்மா இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா ஆஃபாக இருக்கும். ஸோ இது வந்து பேட்ரி வந்து சேவ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஃபீச்சர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 45 mAh தான் வந்து டிலே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேம் விளாட முடியும்.
அந்தளவுக்கு வந்து டிலேலாம் இருக்காது. ஆக்சுவலாக 30 ms கொடுக்குறாங்க. ஸோ இந்த பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரியல்மி லிங்க்னு சொல்லிட்டு அவங்களோட அஃபிஷியல் ஆப் வச்சுருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக அதில் தான் நம்ம ANC வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸ்பேஷியல் ஆடியோ ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க. பேஸே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேஸ் கிட்ட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிளியர் பேஸ், டீப் பேஸ், பேஸ் வேவ். ஸோ இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான பேஸ் நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஈக்குவலைசர் இருக்குது, நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். வாய்ஸ் என்ஹான்சர்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா 100 to 200% இருக்கும். நம்ம வால்யூம் முதல்ல ஏற்றிக்கலாம். ஸோ வீட்டில் ஹோம் தேட்டர் தான் இதே வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் போட்டு கேட்காதீங்க, காது ஷிவுட் ஆகிடும். நெக்கு சிரிப்பே வரல. ஸோ கடைசியாக பட்ஜெட்டுக்கு வந்தோன்னா எவ்வளோ பட்ஜெட்? 1800. ஸோ பட்ஜெட்டாகவும் இருக்குது. ஸோ அதே டைம் பார்த்தீங்கன்னா எல்லா சைட்லேருந்து நம்ம வந்து கவர் பண்ணிடுறாங்க. ஸோ ANC, ஃபாஸ்ட் சார்ஜிங், 13mm டிரைவர், ஸ்பேஷியல் ஆடியோ. ஸோ இதே ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா OnePlusலேயும் கொடுக்குறாங்க. OnePlus Z2 Buds. ஸோ அதுலேயும் வந்து இதே ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அது 2300, இது 1700. 600 கம்மியாகவே இது வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக இது வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக ஒரு கூப்பன் இருக்குது. அதாவது ரியல்மியோட அஃபிஷியல் சைட்டில் பண்ணிங்கன்னா ஒரு 100 rupees கம்மியாகும். 1700 நம்ம வாங்கிக்கலாம். இது மந்த் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டெக் வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you guys in the next video. Bye.